நீ பேசுறத வச்சு பார்த்தா இடத்த வாங்கி வீடு கட்டுற மாதிரிலாம் இருக்கு. ஆமாங்க, ரேவதிக்காக தான் இந்த இடத்த வாங்கி இந்த வீட்டை கட்டியிருக்கேன். என்னப்பா யாருக்குமே தெரியாம சைலண்டா இவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்க? ஏப்பா ரேவதிக்காவது இந்த விஷயம் தெரியுமா தெரியாதா? இல்லைங்க, அவளுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு எதுவும் சொல்லல. வர ஃப்ரைடே எங்க கல்யாண நாள் வருது. அன்னைக்கு இந்த வீட்டை அவளுக்கு கிஃப்டா கொடுக்கலான்னு இருக்கேன். எப்பா சகல, கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காதப்பா. உனக்கு தான் சென்னையில அவ்வளவு பெரிய வீடு இருக்கிறப்போ அப்புறம் எதுக்குப்பா இங்க ஒரு வீடு? இது எனக்காக இல்லைங்க, ரேவதி ஆசைப்பட்ட மாதிரி நாங்க ஒரு வாழ்க்கை வாழணும். இது அவளுக்காக கட்டின வீடு. அவ அடிக்கடி சொல்லுவா, இந்த வீட்டு பிரச்சனை, ஊர் பிரச்சனை, இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்காக ஓடிக்கிட்டே இருக்க, நமக்குன்னு ஒரு வாழ்க்கையை எப்போ வாழ போறோம்னு கேட்பா. அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னு அவளுக்கு ஆசை இருக்குன்னு அடிக்கடி சொல்லியிருக்கா. எப்பா ரேவதி சொல்றது கரெக்ட் தான்ப்பா. பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கான வாழ்க்கையை நீங்க வாழ்ந்துதானே ஆகணும். இப்ப இந்த டிவோர்ஸ் பிரச்சனை வேற ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. அத்தை வேற இன்னும் தாத்தா பாட்டி தப்பாவே நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க எந்த தப்பும் செய்யலன்னு அத்தைக்கு புரிய வச்சு இந்த ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கணும். மாமா கையால கும்பாபிஷேகத்தை வேற நடத்தி வைக்கணும். இதுக்கெல்லாம் அப்புறம் தான் நானும் ரேவதியும் எங்களுக்கான வாழ்க்கையை இந்த வீட்டில் ஆரம்பிக்கணும். அவ மனசுல சின்ன சின்னதா நிறைய ஆசைங்க வச்சிருக்கா. அது எல்லாத்தையும் நான் நிறைவேற்றி வைக்கணும். எப்பா வாழ்க்கையில அந்தந்த வயசுக்கான சந்தோஷமான விஷயங்களை அப்பப்ப அனுபவிச்சிடணும்ப்பா. இல்லனா பின்னாடி அதை அனுபவிக்க முடியாமையே போயிடும்பா. மனைவி ஆசைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றணும்னு நினைக்கிறியே, நீ புருஷனா கிடைக்க ரேவதி கொடுத்து வச்சிருக்கணும்பா. சகல, ரேவதிக்கு பொறுமை, நேர்மை, பக்குவம், மத்தவங்களுக்கு உதவுற குணம்னு ரேவதியை பத்தி சொல்லிட்டே போகலாம்ப்பா. யாராவது தப்பு செஞ்சாலும் அதை நேருக்கு நேரா சொல்ற தைரியம் அவகிட்ட இருக்குப்பா. அத்தை கூட சில நேரம் ஏதாவது தப்பு செஞ்சா அதை சொல்ல நாங்களா கொஞ்சம் பயப்படுவோம். ஆனா ரேவதி எதுக்கும் பயப்படாம தைரியமா அத்தை கிட்ட சொல்லும்பா. உங்க ரெண்டு பேருக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான குணங்கள் தான்ப்பா. நீங்க ரெண்டு பேரும் வாழ்க்கையில் இணைஞ்சது ரொம்ப சந்தோஷம்ப்பா. உங்களால வீட்டுக்கு மட்டும் இல்ல, உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லதுதான்ப்பா நடக்கும். ரேவதி ஆசைப்பட்ட வாழ்க்கைய ஒரு புருஷன் அமைச்சு கொடுக்கணும். அவ எப்பவும் சந்தோஷமா இருக்கணுங்க. நம்ம குடும்ப பிரச்சனை, கும்பாபிஷேகம் இதெல்லாம் நல்லபடியா முடிஞ்சதும் அவ கூட அமைதியான ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இந்த வீட்டில் ஆரம்பிக்க போறேன். அதுக்காக தான் அவளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாத்தையும் இங்க செஞ்சிருக்கேன். ரேவதி வந்து இந்த வீட்டை பார்த்தானா கண்டிப்பா சந்தோஷப்படுவா. ஆமா சகல, ரேவதி இங்க வந்து வீட்டை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா. அவளுக்கு உண்மையிலேயே இது பெரிய கல்யாண நாள் கிஃப்ட் தான்.